மொபைல் ஸ்டாப்லேருந்து முகமது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாக் அப்டேட் தான் என்னென்ன மாடல்ஸ்லாம் வந்திருக்குன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரமதான் மாதம் முன்னிட்டு நிறைய ஸ்டாக் கலெக்ஷன் நம்ம ஸ்டோரில் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணுறவங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அங்கப்ப நாயக்கி ஸ்ட்ரீட், பாரிஸ் கார்னர், மண்ணடியில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன், அதாவது இஎம்ஐ நம்ம பேங்க் சைடுக்கு கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது. நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து உங்கள் பேரை வச்சோ இல்லை வந்து ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற டெபிட் கார்டை வச்சோ எந்த பேங்க் வச்சுருந்தாலும் நம்ம வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் இந்த பண்ணி கொடுக்குற சிஸ்டம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ எனக்கு வந்து தயவு செஞ்சு இந்த ஃபினான்ஸ் ஆப்ஷன்றது கால் பண்ணாதீங்க. அவைலபிள் வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ, நீங்கள் கிரெடிட் கார்டு ஃபிசிக்கலாக நம்ம ஸ்டோருக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளோட வேலை அதுதான். ஹை எண்ட் மாடல்ஸில் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 13, 16 Plus வந்திருக்கு. அண்ட் வந்து ரொம்பவே டிமாண்டாக இருக்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடலான சோனி எக்ஸ்பீரியா 10 Mark 4 அண்ட் டேப்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் டேப்லெட் தனியாக நான் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து மோட்டோ H50 Ultra. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12GB RAM, 512GB, மோட்டோலே வந்து லேட்டஸ்டான ப்ரீமியம் செக்மெண்ட் மாடல். இது சீல்டு கட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. பிராண்ட் நியூ கண்டிஷனு, லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான மாடலு. Snapdragon 8S Gen 3 ப்ராசரு. ஸோ சீல்டு கட்டு தான் வித்து உங்களுக்கு 10 months வாரண்டியோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 இருக்கும். யூனிட் வந்து பாருங்கள், எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இருக்காது. ஸோ மாடல் திருப்பி சொல்கிறேன், மோட்டோவில் இது H50 Ultra, 12GB RAM, 512GB, 10 months வாரண்டி, இந்தியன் MRP ஸ்டாக்கு, பாக்ஸு உள்ள கிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா ஜஸ்ட்டு வந்து 39,500, 39,500க்கு நம்ம கொடுக்கலாம். வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து OnePlus 13, 16GB RAM, 512GB இன்டர்னல் மெமரி, கலர் வந்து பிளாக் கலரு, சீல்டு மட்டும் கட்டு. வாரண்டி பார்த்திங்கன்னா இன்னும் 11 மாதம் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. உள்ளே இருக்கிற கேஸு, உள்ளே இருக்கிற உங்களுக்கு பாக்ஸ், இது ரேப்பிங் எதுவுமே வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் பிராண்ட் நியூவாக இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு சீல்டு கட் கண்டிஷனு, உங்களுக்கு சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. கண்டிஷன் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது. ஸோ OnePlusல இது வந்து உங்களுக்கு 16GB RAM, 512GB இன்டர்னல் மெமரி உள்ள மாடல் இது. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 மேலே அபோவ் 70 தான் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 64,500, 64,500க்கு 64,500க்கு இந்த டீலை கிராப் பண்ணிக்கோங்க. OnePlus 13. ஸோ உங்களுக்கு வந்து இதிலே 12GB RAM, 256 எனக்கு லோவர் அண்ட் வேரியண்ட்டும் வேணும் அப்படின்றது கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே சீல்டு கட்டு வந்து வெறும் 56,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. OnePlus 13 சீல்டு கட்டு அண்ட் ஈவன் 1TB வெர்ஷன் கூட நம்மள்கிட்ட சீல்டு கட்டு அவைலபிளாக இருக்குது. 76 வரும். ஸோ வேண்டவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஐஃபோனில் 15 Plusல 128GB அண்ட் 250GB ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இது 250GB பாக்ஸு ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. கண்டிஷன் நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். லைட்டாக அந்த பவுச் மாதிரி தான் இருக்கும், தவிர பக்கவாக இருக்கும். ஸோ இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு 80,000 இருக்கிற மாடல் நம்மக்கிட்ட ஜஸ்ட்டு 59,500, வெறும் 59,500 இருக்குது. ஐஃபோன் 15 Plusல 256GB, வாரண்ட்டி 4 மாதம் வாரண்ட்டி இருக்குது. பேட்ரி ஹெல்த்து பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. கண்டிஷன் சீல்டு கட் கண்டிஷன் சொல்ல முடியாது, உங்களுக்கு லைட்டாக பவுச் மார்க் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1% சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்படி தெரியுது, நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே பெருசாக தெரியாது. ஸோ இது வந்து 15 Plusல 256GB, அதனால் நான் வச்சுக்கோங்க. வித்தவுட் வாரண்டியே 55 வரைக்கும் போகுது. ஸோ இது வித் வாரண்டி 99 BHல இருக்குது. பாக்ஸு ஃபுல் கிட்டோட அவைலபிள், இந்தியன் MRP ஸ்டாக், பிளாக் கலரு. சேம் அதே பிளாக் கலரில் 128 நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 months வாரண்டி. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 55,500, 55,500க்கு உங்களுக்கு 128. 250GB வந்து பார்த்தீங்கன்னா 59,500, அதாவது 59,500க்கும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ 128 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டி 8.5 months வாரண்டி, பேட்ரி ஹெல்த்து 100%. கண்டிஷன் இதுவுமே செம்ம பிராண்ட் நியூ. இது ஆக்சுவலாக இது சீல்டு கட் கண்டிஷன் தான், இது ஒரு ஸ்க்ராட்ச் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த விதமான ஸ்க்ராச்சஸ் இருக்காது. உள்ள கேபிளுக்கு கொண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஐஃபோன் 15 Plus ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் MRP ஸ்டாக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 16 Plus 128GB ஜஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கு. மார்ச் 3 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு.
வெறும் 1 டே ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு. அப்படியே வந்து இது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் அப்படியே புதுசு ஸ்டாக்கு அப்படியே நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 90,000. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 78,500. வெறும் 78,500க்கு 16+ல் 256 GB வேரியண்ட்டு, இந்தியன் MRP ஸ்டாக்கு, சீல்டு கட்டு. ஸோ பேட்ரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட்டு 0ன்னு சொல்லுவோம். ஸோ எதுவுமே இன்னும் சார்ஜ் போடல, லாகின் பண்ணலை. நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸர், ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி நீங்கள் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ 16+, இன்றைக்கி நம்மக்கிட்ட சீல்டுமே பார்த்திங்கன்னா வெறும் 85,000 கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் அது போகிறதோட என்ன கேட்டால் நான் இது தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சீல்டு கட்டு ஆக்டிவேஷன் தான் இது. நீங்கள் மார்ச் 3 வாங்கின கணக்கு மாதிரி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் நான் இது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சீல்டு எடுக்கிறதோட ஒரு 7,000 கம்மியாக நீங்கள் இது எடுக்கும் போது இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட்டுனாலேயோ இல்லை வந்து மாடல் பிடிக்கலனாலேயோ இல்லை ஏதாவது டிஃபெக்ட்னாலேயோலாம் ரிட்டர்ன் வர ப்ராடக்ட் கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. சில பேர் கிரெடிட் கார்டில் போட்டோ இல்லை ஃபினான்ஸ் ஆப்ஷனில் போட்டோ கொடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இது வந்து பிராண்ட் நியூ, 100% நியூ. 16+ மாதிரி 13 நம்மக்கிட்ட சீல்டு கட்டு வந்திருக்கு. ஆனால் இது வந்து டேட் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜானில் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆக்டிவேஷன் ஸ்டாக் வந்து ஒரு நாள் பீஸ் மட்டும் கிடையாது, 6 மாதம் ஆக்டிவேஷன் ஸ்டாக் கூட வரும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித லாகின் பண்ணாமையோ யூஸ் பண்ணாமையோ வர ஸ்டாக்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்த ஸ்டாக் தான் இந்த iPhone 13 128 GB. ஸோ வாரண்ட்டி எக்ஸாக்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து 2.5 months போயிடுச்சு. வாரண்ட்டி இன்னும் வந்து 9.5 months வாரண்ட்டி இருக்குது. சீல்டு கட்டு கண்டிஷன் தான், பக்காவாக இருக்கும், எந்த வித ஸ்க்ராச்சஸ் இருக்காது. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸு 45. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 37,500 வேண்டுறவங்க இந்த டீலை கிராப் பண்ணிக்கோங்க. சூப்பர் நல்ல ப்ரைஸு. ஏன்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் ஆக்டிவேஷன் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கொஞ்சம் போயிடுச்சுனால தான் உங்களுக்கு 37,500க்கு நான் கோட் பண்ணுறேன். நல்ல ப்ரைஸு, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாம்சங் F15 5G ஒரு லோ பட்ஜெட் மாடல். இது 6GB RAM 1GB, சீல்டு கட்டு, ஜஸ்ட் ஆக்டிவேஷன் ஸ்டாக்கு, 12,500 வரும். வைலட் கலரு. ஸோ ஜஸ்ட்டு சீல்டு மட்டும் கட்டு 12,500 வரும். இந்தியன் MRP ஸ்டாக்கு, 5G மாடல் F15. ஸோ S24 நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 45,500க்கு டீலை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ S24 8GB RAM 250GB, நல்ல ப்ரைஸு. ஸோ 7 மாதம் வாரண்டியோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா OnePlusல 10T 12GB RAM 250GB ஒரிஜினாலிட்டியோடு இருக்கிற ஸ்டாக். எந்த வித இது வரைக்கும் ஒரு தடவை கூட சர்வீஸே போகாத ஸ்டாக்கு. 12GB RAM 250GB வேரியண்ட். இது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனு. ஸோ கேமராலாம் எந்த விதமான ஸ்க்ராட்ச் இல்லை, என்னோடய உள்ளங்கை ஆச்சு தான் அப்படி தெரியுது. ஸோ சைடில் லைட்டாக பவுச் மார்க் எப்போவுமே வந்து இந்த 10Tலலாம் அதிகமாக விழுவும். ஸோ அது கூட ரொம்ப மைல்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாலெஸ்னே சொல்லலாம். வித் ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் கேபிளோட அவைலபிளாக இருக்குது. OnePlus 10T 12GB RAM 250GB. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து 40,000 இருக்கிற மாடல். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஹைஎண்ட் மாடல், உங்களுக்கு வந்து ஒரு டைமில் ரிலீஸ் ஆகும்போது பெரிய மாடல் இது. ஸோ OnePlus 10Tல இது 256GB, அதாவது 12GB RAM 250GB. ஸோ ஆன்லைனில் இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு 40K இருக்கிற மாடல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்படி பாதி விலையாக தரலாம். வெறும் 20,500 தரலாம். வித் ஒரிஜினல் சார்ஜர் அண்ட் கேபிளோட அவைலபிளாக இருக்குது. ஸோ 20,500க்கு OnePlus 10T 12GB RAM 250GB, கண்டிஷன் பிராண்ட் நியூவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், பவுச் மார்க் தவிர்த்து வேறு ஒரு ஸ்க்ராட்ச் கூட இருக்காது என்ன கேட்டால். நெக்ஸ்ட்டு வந்து சோனி எக்ஸ்பீரியாவில் வந்து 10 Mark 4 அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். 10 Mark 4 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதோட ஸ்பெக்கை வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லணுன்னா, இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசரு. இது ஆக்சுவலாக 5G மொபைல் தான். ஆனால் 5G இந்தியாவில் உங்களுக்கு வராது. அதே மாதிரி இல்லை ஜியோ சிம்மும் நீங்கள் போட முடியாது. ஜியோவில் வோல்ட்டு சப்போர்ட் கிடையாதுனால ஜியோவும் வராது. ஸோ வெறும் ஏர்டெல் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, இது வந்து டியூவல் சிம்மு. சோனியில் டியூவல் சிம் வர ஒரே மாடல் இது தான். அண்டு அதாவது லோ பட்ஜெட்டில். ஸோ டியூவல் சிம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் சிம்மு, ஒரு சிம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது 6GB RAM 128GB. டிஸ்பிளேலாம் வந்து கிளாரிட்டிலாம் பார்த்திங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10,000, வெறும் 10,000. கண்டிஷன் எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு வந்து ப்ரோ இதெல்லாம் வந்து 959க்குலாம் தராங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் அவுட்லுக்கை ஃபஸ்ட்டு பாருங்கள். அவுட்லுக்கை பார்த்தீங்கன்னா தான் எந்த மாதிரி கண்டிஷன்லாம் அவங்க கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐபேடில் ஏர் சீரீஸில் 6th ஜென்ரேஷன் வைஃபை ஒன்லி மாடலு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிராண்ட் நியூ சீல்டு கட் கண்டிஷனே சொல்லலாம்.
ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,000. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு 43,000 தரலாம். கண்டிஷன் சீல்டு கட் கண்டிஷனே சொல்லலாம். பாக்ஸு ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் ஏரில் 6th ஜென்ரேஷன் M2 சிப்செட் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120GB வைஃபை ஒன்லி மாடல் பாக்ஸு ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இந்தியன் MRP ஸ்டாக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 43,000 தரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சிலுமே வந்து வாங்கியிருந்தாங்க கஸ்டமரு. ஸோ இந்த ஆப்பிள் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து எல்லாத்துக்குமே கம்பேட்டபிளாக வர ஒரு ஆப்பிள் பென்சில். ஸோ மாடல் வந்து ஆப்பிள் பென்சில் USB to C. ஸோ இதுதான் வந்து மாடல் நேமு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,800 தரலாம். ஸோ இது ரொம்ப ரேரான சீரியஸு, ரொம்ப ரேரான ஒரு கிடைக்கிற ஒரு ஆப்பிள் பென்சில் சீரியஸு. C டைப் வந்து சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 8,000 இருக்கும், நம்மக்கிட்ட 6,800. இதுக்கும் 6 மாதம் வாரண்டியோடு இருக்குது. ஸோ இது வேணுன்றவங்க எந்த ஐபேடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் 9th gen 10th gen. ஸோ இதோட கம்பேட்டபிலிட்டி நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து எல்லாத்துக்குமே கம்பேட்டபிள். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த பென்சில் சீரியஸு நீங்கள் தாராளமாக வந்து புதுசு இல்லை இது வந்து நீங்கள் இந்த யூஸ்ட் இந்த மாதிரி போகலாம். ஸோ என்ன கேட்டால் வந்து இது செம்ம வர்த்தான ஒரு டீலு. 6,800 நீங்கள் இந்த ஆப்பிள் பென்சில் வாங்கினா எல்லா ஐபேடுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐபேட் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M4 சிப்பு 512GB வைஃபை ப்ளஸ் செல்லுலார் 13 inch மாடல். இது ஆக்சுவலாக 13 inch ஹை-எண்ட் மாடல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 512GB நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 13 inchல வைஃபை ப்ளஸ் செல்லுலார் மாடல். இது இந்தியன் MRP ஸ்டாக்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 இருக்கிற மாடல் நம்மள்கிட்ட ஜஸ்ட்டு 1,04,000 நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐபேட் ப்ரோவில் இது வந்து M4 சிப்பு 13 inch மாடல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இந்தியன் MRP ஸ்டாக்கு. ஸோ ஐபேடுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து பாருங்கள். ஃபுல் ஐபேட் சீரியஸ் நம்மக்கிட்ட என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக ஐபேடில் ஏர் 4th gen 5th gen 6th gen ஐபேட் ப்ரோ, ஸோ ஐபேடில் 9th gen 10th gen எல்லாமே சீரியஸ் அவைலபிள் தான். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டாக் அப்டேட் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மொபைலுக்கு மட்டும் கிடையாது, நம்மள்ட்ட அக்சரிஸுக்குமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனை ஒரு 8 படித்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பெட்டர் ஒரு வியூ கூட நம்ம ஷாப்போட வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஷாப் லொக்கேஷன் உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஷாப்பை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட ஃபினான்ஸ் ஆப்ஷன் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு EMI ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட செகண்ட்ஸ் புதுசு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டோரை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஐபேட் வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.